சந்தேக நபர்கள் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் ஆஜர்படுத்தப்பட்டனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டிருந்த திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல் தலைவனான ஹரக்கட்டா எனப்படும் நதுன் சிந்தக விக்ரமரத்ன என்ற நபர் படுகொலை செய்யப்படுவதை தடுப்பதற்காகவும் அவரது தடுப்பு காவல் உத்தரவை நீக்கி காலி பூசா அதிஉயர் பாதுகாப்பு சிறைச்சாலையை தவிர வேறு ஒரு சிறைச்சாலைக்கு மாற்றுவது உள்ளிட்ட விசாரணை நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதற்காகவும் ஹரக்கட்டாவின் மனைவியான மதுஷிகா மதுவந்தியிடமிருந்து முதலில் 5,000 லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக கோரி பின்னர் அதனை 3,000 லட்சம் ரூபாயாக குறைத்து முற்பணமாக 1,200 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டமை தொடர்பில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி லஞ்ச விசாரணை ஆணைக்குழு சார்பில் முன்னிலையான உதவி பணிப்பாளர் அனுஷா சம்பந்தன் பெரும தெரிவித்தார். கௌரவ நீதவான் அவர்களே, இந்த விசாரணை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு கிடைத்த அனாமதேய முறைப்பாட்டின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டது. போதைப்பொருள் கடத்தற்காரரும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றகும்பல் தலைவனுமான ஹரக்கட்டா எனப்படும் நதுன் சிந்தக விக்ரமரத்ன படுகொலை செய்யப்படுவதை தடுப்பதற்காகவும் அவரது தடுப்பு காவல் உத்தரவை நீக்கி காலி பூசா அதிஉயர் பாதுகாப்பு சிறைச்சாலையை தவிர வேறு ஒரு சிறைச்சாலைக்கு மாற்றுவது உள்ளிட்ட விசாரணை நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதற்காகவும் ஹரக்கட்டா மனைவியான மதுஷிகா மதுவந்தியிடமிருந்து முதலில் 5,000 லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக கோரி பின்னர் அதனை 3,000 லட்சம் ரூபாவாக குறைத்து முற்பணமாக 1,200 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டமை தொடர்பில் இந்த 3 சந்தேக நபர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகின்றோம். இது தொடர்பில் தடுப்பு காவலில் உள்ள ஹரக்கட்டா என்ற நபரிடமிருந்தும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. முதலில் இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பேச்சுவார்த்தையை இரண்டாவது சந்தேக நபரான ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரண தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்க என்ற நபரை நடத்தியதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் அனுஷா சம்பந்த பெரும தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். நீதவான் அவர்களே, தடுப்பு காவல் உத்தரவில் உள்ள பிரபல போதைப்பொருள் கடத்தற்காரரான ஹரக்கட்டாவின் துபாயில் இருக்கும் நண்பரான ஹபு எனப்படும் நிர்மல பண்டார என்ற நபருக்கு இந்த இரண்டாவது சந்தேக நபர் தொலைபேசி அழைப்பொன்றை மேற்கொண்டு ஹரக்கட்டாவின் உயிருக்கு ஆபத்தான நிலைமையை காணப்படுவதாகவும் மாக்கந்துரை மதுஷிற்கு நடந்ததை அவருக்கும் நடக்கலாம் என்றும் அதனால் அவரது தடுப்பு காவல் உத்தரவை நீக்கி பூசா அதிஉயர் பாதுகாப்பு சிறைச்சாலையிலிருந்து மாற்றி வேறு சிறைச்சாலைக்கு அனுப்ப முடியும் என கூறி இந்த டீல் குறித்து பேசியுள்ளார். இது தொடர்பில் இந்த ஹபு எனப்படும் நபர் ஆணைக்குழுவிற்கு சத்திய கடதாசி ஒன்றையும் வழங்கியுள்ளார். ஹரக்கட்டாவின் தடுப்பு காவல் உத்தரவு நீக்கப்படாமை மற்றும் வேறு சிறைச்சாலைக்கு மாற்றப்படாமை காரணமாக ஹரக்கட்டாவின் மனைவி ஹபி என்ற நபரிடம் தொலைபேசி ஊடாக பணத்தை திருப்பித் தருமாறு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்துள்ளதாகவும் ஆணைக்குழுவின் உதவி பணிப்பாளர் அனுஷா சம்பந்தன் பெரும நீதிமன்றத்தில் தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். நீதவான் அவர்களே, கொடுக்கல் வாங்கலின் பின்னர் ஹரக்கட்டாவின் தடுப்பு காவல் உத்தரவு நீக்கப்பட்டமை மற்றும் வேறு சிறைச்சாலைக்கு மாற்றப்படாமை காரணமாக ஹரக்கட்டாவின் மனைவி ஹபி என்ற நபருக்கு தொலைபேசி மூலம் அழைப்பை ஏற்படுத்தி பணத்தை கேட்டு தொடர்ந்தும் நச்சரித்துள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் ஹபி என்ற நபர் இதுகுறித்து இரண்டாவது சந்தேக நபருக்கு தெரிவித்துள்ளார். அவர் அந்த சந்தர்ப்பத்தில் ஹபியிடம் ஹரக்கட்டாவின் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது, ஏனைய விடயங்களை செய்து முடிப்பதற்காயின் எஞ்சிய 800 லட்சம் ரூபாய் பணத்தை தந்து கொடுக்கல் வாங்கலை முடிக்குமாறு கூறியுள்ளார். பின்னர் நீதவான் அவர்களே, ஹரக்கட்டாவின் மனைவியின் பலத்த நச்சரிப்புகளுக்கு மத்தியில் முதலாவது சந்தேக நபர் 200 லட்சம் ரூபாய் பணத்தை மாத்திரமே திருப்பித் தர முடியும் என்றும் 1,000 லட்சம் ரூபாய் பணம் இரண்டாவது சந்தேக நபரான ரகித ராஜபக்சவிடம் இருப்பதாகவும் கூறியுள்ளார். அதற்கமைய 200 லட்சம் ரூபாய் பணத்தை இந்த முதலாவது சந்தேக நபர் ஹரக்கட்டாவின் மனைவிக்கு கிடைக்கச் செய்துள்ளார். அதன்படி அந்த பணம் கொட்டாவி பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு நபர் மூலம் உயிரிழந்த மிதிகம பிரதேச சபையின் தவிசாளரான மிதிகம லசந்த விக்ரமசிங்க என்ற நபரூடாக ஹரக்கட்டாவின் மனைவிக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஹரக்கட்டாவின் மனைவி 2026ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் மா அதிபரிடமும் முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் ஹரக்கட்டா என்ற நபரிடம் வாக்குமூலம் பெறப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவரிடமிருந்து இவ்வாறு பல நபர்கள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பணத்தை கேட்டு பெற்றுக் கொண்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் தெரிவித்துள்ளார். எனவே மேலதிக விசாரணைகள் இன்னும் நடைபெற்று வருவதால் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றத்தை கேட்டுக் கொள்கின்றேன்.